சாரண்டா என்ன பிளான்ல தான் அவியல் தூக்கோ வாத்து சொல்ல எடுத்து நீங்கள் எடுக்க அப்பா எடுத்த நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்ன எடுத்தீங்களா? புது வருஷம் சொல்றாக்கு சொல்லியும் வரலையா? பின்னேரமா விஷ் பண்ணிட்டு விளங்கல முதல் நாள் எடுத்து விஷ் பண்றேன் அந்த விடியதான் எடுத்தேன் பிக்மி ஓடுது போயிட்டேன் இது பெர்மனன்ட் வேறவே இல்ல தற்கொலை மூன்று வேலையை மோடி வீடு கட்ட அகினி எத்தனை வண்டி சொல்லிட்டு சொல்லாட்டும் பரவாயில்ல ஜெயிலுக்கெல்லாம் உன்ன சொல்லியா கூட்டிட்டு போனா ஜெயிலுக்கு அப்படி கேக் வெட்டினா உனக்கு ஜோசி பாத்தியா போறேன்டா போன் பண்ணக்கூடாது நான் எல்லாம் எழுதலாம் எழுதி என்னண்டு இன்னால்தான் நான் செத்தேன் புது வண்டா இல்லையா கடையும் எல்லாரும் பூட்டேரா கடை பொண்ணு நீங்க வரையக்க வண்டி இருந்தது அவர் வீட்டை போறா மணி நோடு மணி இருந்தா அதை விட்டு தான் உங்களை பிடிங்க எங்களுக்கு நீ ஒரு கிஃப்டா அந்த மாச காசு முடிஞ்சு அப்ப நான் முடிஞ்சு அந்த நிப்பாட்டு நாங்கள் கிடுவான் அதான் நிப்பாட்டையில இப்போ 5000 படி கொடுக்குது அதோகரா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு இங்கே கிருஷ்ணனானும் சிரிக்கும் சிரிப்பு பொன்சிரிப்பு நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பவர் யார் அழுபவர் யார் தெரியும் அப்போது உதுதான் என்னென்ன கோழி லவ் அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, அப்போ இன்றைய தினம் நியூ இயர் அன்றைய தான் நாங்கள் வந்து இந்த வீடியோ எடுக்கிறோம். ஆனால் இது வந்துட்டு போட மேபி ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு டிலே ஆகும். என்னத்துக்காண்டி நியூ இயர் அன்றைக்கு இந்த வீடியோ எடுக்கிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நியூ இயருக்கான கிஃப்டாக வந்துட்டு கொடுக்க சொல்லி வந்துட்டு ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்துட்டு கொஞ்சம் காசு அனுப்பியிருந்தார். இப்போ நம்ம போகிற இடம் அது வந்துட்டு சிலவளை போவா விட்டுறோன்று நம்ம வந்துட்டு டைம் பிழைச்சா அது எங்கே அப்படின்றதையும் நான் வந்துட்டு சொல்லலை. அதுக்கு முன்னம் நாங்கள் வளலாயங்கள்கிட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே போய் இப்போ கொஞ்ச நாள் ஆகிட்டோம். அப்போ வந்து கனநாளைய பிறகு அதுவும் வந்துட்டு இன்றைக்கு வருஷ தண்டைக்கு வந்து அவளை போய் நாங்கள் சந்தித்து வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷப்படுத்தி ஆள்கிட்ட அந்த மாதாந்த கொடுப்பனவு அதையும் வந்துட்டு நேரில் போயிட்டு கொடுத்துட்டு வரப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளுமே வந்துட்டு ஃபோன் பண்ணி எல்லாம் கேட்டு வரேண்ணே வரல அப்படின்னு சொல்லி அப்போ நாங்களுமே போகாது போல் தான் அப்போ வந்துட்டு நேரடியாக போயிட்டு அதை சந்தித்து கொஞ்சம் கலகலப்பாக கதைச்சிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நியூ இயர் கிஃப்டாக வந்துட்டு ஃப்ரான்ஸ் இருக்கக்கூடிய அண்ணாவரால் வந்துட்டு கொஞ்சம் காசு வந்துட்டு அனுப்பியிருந்தார் இன்னும் ஒரு ஃபேமிலிக்கு. அங்கேயும் நாங்கள் முடிஞ்ச அளவு போயிட்டு அதை கொடுக்க பார்ப்போம் என்று நினைக்கிறேன். ஸோ இந்த 2டைம் தான் வந்து இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னே உங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்துட்டு நியூ இயர் வாழ்த்துக்கள்னு சொல்லலாம். இது வந்துட்டு நம்ம லேட்டாக போகிற ஒரு வீடியோ அப்படின்றாலும் அதையும் வந்துட்டு சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் இங்கே இருந்து விளக்குறோம். விளக்கிட்டு வளலாயங்கள்கிட்ட வீட்டுக்கு கிட்ட போய் வந்துட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். ஆள் வந்து என்னட்ட வந்து என்னென்னு சொன்னால் வளலாயங்கள் தான் என்னட்ட வந்து சொன்னது தம்பியால் வரும்போது அந்த காசில் நீங்கள் கொண்டு வர அந்த காசில் ஒரு ஃபேன் ஒன்று வேண்டி வந்தால் நல்ல வேண்டாம் மாதிரி ஃபேன் உண்மையா? சீலிங் ஃபேன் இல்லை சீலிங் ஃபேன் மேலே கூட்டுறது அங்கே சரியா வக்கியாக கிடக்காம. அப்போ மேல் ஃபேன் தானே சரியாம அது எல்லோரும் கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா. ஃபேனும் வேண்டி தான் அந்த கொலைக்கு அந்த கொழுவுற அந்த அதுவும் கொண்டு வேண்டி வர சொன்னேன். அண்டே கடையில் திறந்துருக்கா வாய்ப்பு இல்லை. கடை திறந்துருக்க வாய்ப்பு இல்லை. அதை விட இப்போ சீலிங் ஃபேன் வேணும் கேஸ் வரும் அதில் பாதை கொடுப்போம். என்ன கொடுமையாக அங்கே ஃபேன் இல்லையோ?
ஸ்டாண்ட் பேன் ஒன்று இருந்த மாதிரி இருக்கு எனக்குண்டா அது பழகா போயிட்டு நண்டு சிட்டியா ஓகே கிடக்காம சொன்னதான் நம்பர் இருக்கு ஆள்கிட்ட ஒரு அடியாப்பாங்க என்ன கொடுமையாக இப்போ அந்த மாத கொடுப்பனவே நாங்கள் 15,000 தான் கொடுக்குறது அதில் ஒரு பேனை கொண்டுட்டு வந்தால் 10 ரூபா மிஞ்சமாக இருக்கு சொல்லப்படி நிறுத்துற விளாட என்ன சித்தப்பான்னு சொன்னிச்சுக்கேன் வளலாய் சித்தப்பா வளலாய் சித்தப்பா சொல்லப்படி ஓய் புதுவருட வாழ்த்துக்கள் என்ன மறந்ததுக்கு நன்றி புது வருட வாழ்த்துக்கள் புதுவருட வாழ்த்துக்கள் எடுத்து நீங்கள் எடுக்க அப்பா எடுத்த நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்ன படுத்தீங்களா புது வருஷம் சொல்றாக்கு இங்க மெய்யார் பேன் வேண்டி கொண்டு வர சொன்னீங்களா என்னத்துக்கு பேன் நீங்க பொம்பளை குரல்ல கேக்குறீங்களே பேன் இல்லாம அதுக்கு குளிரா கிடக்காம பேன் இல்லாம என்ன பேன் வேணும் ஸ்டாண்ட் பேனா இல்ல சீலிங் ஃபேனா சீலிங் ஃபேன் வேண்டினா கூட காசு முழுக்க போயிருமேப்பா இங்கே ஸ்டாண்ட் ஃபேன்டா நல்லமாப்பா இது சீலிங் ஃபேன்டா அது கொஞ்சம் விலை கூட மற்ற என்னண்டா அது யாரெல்லாம் பூட்டுறது மற்றப்பா பூட்டுற கால் இருக்கனாலும் என்னதுக்கு ஸ்டாண்ட் ஃபேன்டா உங்களோட தேவைக்கேற்ற படியாக பிடிக்கிறாங்க செட் பண்ணி வைக்கலாம் 2 பேரும் தான் வீட்டாங்க அதை விட அந்த கொலைச்சி எல்லாம் பண்ணுறது இங்கே வேண்டியலப்பா அடிச்சு எடுக்கணும் அதோட உங்கள்கிட்ட காசு தந்தால் அவடத்த வேண்டிய பூட்ட மாட்டியல நீங்கள் அவர் பூட்டுற கொண்டு வரணும் அதான் பூட்டுற வேண்டியவரே சீலிங் ஃபேன் காற்று பிடிக்காது முன்னம் அதோட 2 பேர் தான் அடாப்பா படுக்கிற டைமில் அவைக்கு நேரம் வச்சுட்டு படுக்கலாம் வேயாம அப்படி ஒன்று இருக்கு பிள்ளைகள் இருந்தா கரைச்சி யார் பிள்ளைகள் அதோட வருஷம் நாளில் கடையிலும் திறந்துக்கா நீங்கள் வந்தா காணும் அப்போ வலிக்கிறேண்ணா சரியா சரி ஓகே வாரமா கேட்டுக்கொண்டு வேணா காணுமே சரி சரி செலவுண்ணே எங்கடா பாபுரா என்ன அங்கே வைக்கிறேன் எங்கடாப்பா நான் சரியா வலிக்கிறேனே நீங்கள் வாரியலா நாங்கள் சரியா வலிக்கிறேனே நீங்கள் வாரியலா வளலாய் சலாம் அது யான்சன் ஃபேமிலி வரான் யான்சன் அதுதான் நீ போன வருஷம் தான் அப்புறம் நீ எண்ட பத்தி வரல பிரேம் செஞ்சு செய்ய கொடுத்தவனா தெரியும் இவன் அப்படித்தான் மக்களே இப்ப என்ன சொல்றது நீங்க நினைக்கிற நாங்க அந்த கேஸ் பிறகு சேர்றே இல்லைன்னு சொல்லி இவன் வர்றே இல்லை இவன் ஆள் பிஐபிடாப்பா அப்படின்னா சிலங்களுக்கு தெரியும் தானே பாருங்க என்ன தெரியா கடைசி என்னத்துக்கு நான் வர சொல்லி போட்டு நின்றவன் கடைசியா 7 மணி சொல்லி போட்டு வந்தாங்க அப்பயும் வரல கோல் அடிக்க அடிக்கல அப்புறம் நான் பர்த்டேல அடிச்சோன்னு நான் பாடா பின்னேற சொன்னியா நீ சொன்னேன் சொல்லியும் வரலையா பின்னேரமா விஷ் பண்ணிட்டு முதல் நாள் எடுத்து விஷ் பண்றேன் அந்த விடியதான் எடுத்து நான் பிக்மி ஓடுது போயிட்டேன் சரிடா பிக்மி ஓடுது போனா பிக்மி நிப்பாட்டிட்டு வரேன் பிக்மி உனக்கு இது பெர்மனன்ட் வேறவே இல்ல அப்போ பண்ணா போச்சு 2 மணி சாமன் ஜாம ஓடுறது ஒரு பக்கத்தா பிக்மியோட இன்னொரு யூடியூப் போடுது என்ன காசு 3 வேலையை மூடி வீடு கட்ட அப்ப என்ன பர்த்டே செய்ய போறீங்க பர்த்டே நோம்பலா செய்யறதுக்கு எப்படா உங்களுக்கு மெயினா கூப்பிடுவோம்
சரி சரி சிநேகங்கள் தான் மெயினா வந்து நிக்கணும் பண்ணு. நானும் போதேடா. அதான் அது உங்களுடைய நண்பரே வேற விஷயம். தங்கச்சின்றைக்கு நீங்க கட்டாம வேணும். சரி நீ என்டைக்கு வரல, இவன்டைக்கு வரல, அந்த அவன்டைக்கு வரல, ஜாலிக்கு உங்கால. அந்த பொருண்டு பிரச்சனை. நீங்க வந்து வச்சிப்பீங்களா? இல்ல அந்த சரி அப்ப இவன்டைக்கு வரல. அது எடுத்தாண்டு சொன்னா அப்படி முதல்ல இல்ல சொல்லணும். இப்ப உங்களை சொல்லி அவருடா என்ன ஹேக்கா நீ? என்ன ஹேக்கா? என்ன நாங்க இது பறக்குது. அது அப்படிதான் சொல்லாட்டும் பரவணும். ஜெயிலுக்கெல்லாம் உன்னை சொல்லியா கூட்டிட்டு போனா? ஜெயிலுக்கு அப்படி கேக் வெட்டின உனக்கு ஜோசி பாத்தியா? யார் மெயினாலுமே கேட்கல வெட்டு. ஜெயிலுக்காரன் கேக் வெட்டுவானா? கேக்கல புட்டு சாப்பிடுது எல்லாம் அட்ல எழுப்பியில கொடுத்த கேக்கு. எழுப்பி கொடுத்த கேக் எல்லாருக்கும். ஆனா பர்த்டேல அதான் வித்தியாசமான பர்த்டே. புறானையா ஒன்று மைண்ட் தெரியல கடையில் புட்டு புத்தாண்டு வாழ்த்துக்கலாம். கேக் எல்லாம் கேக்கெல்லாம் சாப்பிட்டு கேக் குடிச்சேன் சோடா உங்களோட அண்ணா விட்டு. அப்ப காரணமா தான் பாருங்கண்டியோ. நானே வருஷத்துக்கு சரி சும்மா தான்டா சும்மா அப்படி தெரியா சந்திச்சுட்டு போக மாட்டேன். அக்கிரிய பதையாச்சு அப்படியா அடிச்சு அடித்தியா டிஷர்ட் வந்து என்ன தோணு அப்பண்டே பிக்னியோட இல்லையா? வருஷத்து ஓடிக்கலாம் போனஸ் என்ன சரி சொல்லுவோம். அடே இவன் வந்து பர்த்டேக்கு வராவட்டக்கு சொல்ற காரணத்தை பத்தி பிக்னியோட போகணும். நாம் அடே பிக்னியோட ஓடி போட்டு அதை ஹையர் போட்டா படம் முடிஞ்சு அவனுக்கு போதானே தெரியும் பர்த்டே. அப்பதான் சொல்றான் பிற சொல்லி விஷ் பண்ணா அப்புறம் அப்படி என்னடா இது கதை போல இது ஒரு ஹீ பர்த்டே முதலாவது பர்த்டே சொல்லி வரலாம். இதெல்லாம் நீங்களா வரணும்டா. சரியா என்ன செய்யற தெரியும் தானே? சிநேகங்களுக்கு சிநேகம் தெரியும் தானே? அப்படி ஓடுறேன் அடிச்ச பிரேமியாச்சு அண்டு வந்த இடத்த தந்து விட்டு அதுவும் தாரா இல்ல. அதுல வயசு ஒன்றும் இல்லதான், டேட் ஒன்றும் இல்லதான். உண்மையிலே வர்றதுக்கு இந்த தடங்காண்டா உண்டே தான். அப்படி தடங்களா கவனம் புள்ள கவனம் ரோட்ல வாகனம் வரும். ஆஹா பிள்ளை அது இல்ல ஹெல்பிங் பண்ண போறீங்களா? இது வளர அவர் எங்கட அவருக்கு ஐயாக்கு காசு மாச காசு கொடுக்குறாங்க. ஆள் வழி கொண்டாச்சு கணவர் வந்திக்க 2 3 அவனுக்கு அவன் பைக்ல அக்கா அம்மா என்கிற கவிதாசன பர்த்டே உன்னோட வந்தான் படியா வந்தான் தெரியுமா? ஓண்டா உண்மைதான். அவனுக்கு தான் பர்த்டே கொண்டாங்க. அவன் பர்த்டே பொதுவாக இல்ல அவனுக்கு தான் பர்த்டே செஞ்சு தான் படிக்கும். அப்பா எங்கடா வந்தாள் செல்லவடே இல்ல உங்கட அப்பா இல்ல செல்லவடே இருங்க இருங்க அந்த இதெல்லாம் இருந்து வழியா காய்ச்சிட்டு போங்க. கடையும் எல்லாரும் பூட்டேரா கடை பொண்ணு நீங்க வரையக்க பண்ணி இருந்தது அவர் வீட்டை போறா மணி நோடு மணி இருந்தா அதை விட்டு தான் உங்களை பிடிங்க உண்டு. ஒரு யூஸ் மணி இருந்தா விட்டு தந்தீங்க முடியுது. அப்புறம் என்ன இப்போ யூடியூப் சேனல் போகுது. ஒரு மாதமா போடல தான் சும்மா இருக்கிற வீடியோ போடல ஒரு மாதமா 50 டைம் போடுது. அது போட்டு அதுல ஒரு வருமானம் பெறுது இல்லை. எல்லாத்தாலும் பந்தங்க வைக்கிறா கவிதாசன் பிறந்தநாள் வரலையேடாப்பா அவன் வரலையே பிறந்த நாளுக்கு. அதாலேயா சனம் கேட்கிறவரு என்ன யாரு மோசம் உங்களோட எக்க புத்தாக்கு சொல்லுங்க நீ எக்க புத்தாட்ட கேண்டோன்னு வந்து 4 பேர் இருக்கிறேன் போலீஸ்காரருக்கு வந்து எக்க புத்தா இவன் வந்து சொல்றா சார் என் எக்க புத்தா மக எக்க புத்தா ஒரே ஒரு மகன் அந்த எனக்கு விடட்டா. அப்ப நாங்களா அப்பா இருந்ததுயா என்ன கதைடா அப்பா கடவுளே அப்படி சொல்லி முடியலையா? மனச்சாட்சி உள்ள மனுஷர்கள் இங்க எங்கேம்மா இருக்காங்க பார்ப்போம். ஒரு முடிவு ஒன்று வேறத்தானே அப்போ வேறட்டே போட்டு
இருந்த கதையும் அம்மா என்ன சந்திப்பேன் மறுபடியும் பிறந்தநாள் சந்திப்போம். என் மொத்தத்தில் முடிச்சுட்டு போறீங்க. உங்களோட பிள்ளை மாதிரி இல்லை, நாங்கள் சொன்னால் வருவோம். உங்களோட பிள்ளை சொன்னாலும் பெறாது, கூப்பிட்டாலும் பெறாது. சரியடா, அது இப்போ எங்களுக்கெல்லாம் தெரியும் தானே நீ சொல்கிற மாதிரி. நாங்களே பாறையிலண்டு ஒவ்வொருத்தரும் ஒரு வேலைப்பாடு. இப்போ என்ன சொல்கிறது? சரியடா, அந்த கதையை எப்படி? சரி, ஓகே ஓகே. அப்போ வாரம் போயிட்டேன், நாங்கள் வாரம் போயிட்டு இரவாக பாருங்க. அப்பா வாரம் போட்டு அக்னி கார் ஓடுவானே இப்போ எல்லாம். அக்னி ஓடுவான்னு கொடுக்குறே இல்லை நாங்கள். அப்படி கொடுத்துட்டு தனியாக வரேன். மரக்குள்ள எல்லாம் ரோட்டோட பின்னுக்கு 2 கார் பாவடி ஐசியை காட்டுறாடே. இப்போ ஃபேன் வாங்குறதா வாங்கலாம் அவங்க. ஆனால் இந்த சீலிங் ஃபேன் தானே சொன்னேன் நம்ம பேன் போகிற அது போட்டுற அந்த கொலிக்காம். அதை விட கொலுக்கி என்னக்கா அது அவற்ற வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துலடா வேண்டணும். என்ன சைஸ் கொலுக்கி வேணும், எப்படி வேணும். இது கடை பூட்டியா இருக்குது வந்துருக்குதா? இது ஏன்டா எப்படி இல்லை ஒன்று வெளியில் வச்சுக்கலாம். அப்போ நம்ம வாங்க போமே. அவரோட போய் முன்ன கதைச்சி நிலப்பாட்டு அறிவும் இருக்கா? அரைஞ்சோட பிறகு சிக்கல் பிறகு சோழி நாங்கள் ஒன்றை வாங்கிட்டு போய் அப்புறம் அளவுகள் இல்லாமல் அது பிறகு எல்லாம் சிக்கல் பிறகு. ஓகே அக்னி ஆளுக்கு ஓ இதான் ரோட்டு ஆளுக்கு இந்த சும்மா வேண்டியா சோடாவும் ஒரு பிஸ்கெட் பையன் ஒரு சுருட்டு கடை எம்பண்டியா அவர் என்ன தர கொடுக்குற. ஐயா தான் நடக்குந்தா மாற்றத்தை தான். బిస్కెట్ ప్యాకెట్ ఉండు, సోడా ఉండు, సురుట్టు కట్టు ఉండు. அங்கிள் இது சோடா இருக்குதா? தாங்கள் பெப்சி ஒன்று. சோடா என்ன? பெப்சியா? சோடா 1 லிட்டர் 1 லிட்டரோ? 1.5 வேண்டே. பெப்சியானே? 1.5 தாங்களா? அது பிஸ்கெட் பேக்கெட்டா? அந்த ரெட்டே ஒன்று ரெட்டு மேலே சோப்பு பட்டை கட்டுறோம் உண்டு. ஓ ஓ ஓ இது சுருட்டு கட்டணும். சுருட்டு கட்டு எந்த சுருட்டு நல்ல மண்டான் சுருட்டு என்ன சாமான்? அடே சுருட்டு அக்னி இது மண்டான இது மூங்கில் என்ன என்ன மூங்கில் அடி இருக்கு. மூங்கில் அடி மண்டான் இல்லையா? மண்டான் இல்லையாமா? இது மண்டானோட பவரான சாமான். புது மண்டான் இல்லையா? புது மண்டான் பழ மண்டானா அது? இது மூங்கில் அடி. அக்னி எத்தனை வண்டி சுருட்டு? ஒரு காட்டு என்ன விலையா ஒரு காட்டு? எவ்வளோண்ணா ஒரு காட்டு? 120. அவ்வளோதானா? இப்போ 4 வாங்க என்ன மதிவெண்ட காண்டி பண்ணியே கொடுத்து வந்தா அந்த எப்படியும் இன்னொன்று இன்னொன்று வேண்டு. சரியோ அடே அந்த சின்ன ஜூஸ் போத்துல இருந்தான். நீங்கள் சொல்ல குடிப்பீங்களா? நான் குடிப்பேன். நான் இல்லைன்னு இல்லை ஜூஸ் வாங்க அதை கத்தால கேள்றோம். கத்தால இல்லையோ கூலி இல்லையா? ஒன்றுமே கூலி இல்லையா? கூழ் ஜூஸ் ஒன்றுமே கூலி இல்லையா? ஏதாவது ஒரு ஜூஸ் இருக்குன்னா கூடா? ஜூஸ் இல்லையா? கூட ஜூஸ் இல்லையாமா? சரி மிச்ச காசு தான் மறந்து விண்டோ ஹவுஸ் வச்சு வேண்டா. எவ்வளோ கணக்கு?
கிடக்கு என்ன 4 ரூபாரு 1000 ரூபா முடிஞ்சுதா என்ன ரெண்டாம் சாமான் பொறுப்போட மூங்கில் அடி ரைட் மூங்கில் அடியாவது ஆமாம் மூங்கில் அடி என்ன கிடக்குறாப்பா ஒன்று அங்கேவா ஆ இங்கே தேர்ந்தானா இங்கே செய்கிறாங்களா சுருட்டு சுருட்டு தாவடி சுருட்டுகள் வந்தால் அப்படி கொஞ்சம் யோசிப்பார் தாவடி பொயிலையில் சுருட்டுகள் வந்தா நோங்களா பொயிலைக்கு ஃபேமஸ் ஆனது தாவடி இல்லை தாவடி இல்லை சுருட்டு அடிச்சாண்டா சரி படம் முடிஞ்சு அதுதான் சரியா ஆள் 2000 ஆளுக்கு ஒரு ஆள் டொவியே பண்ணி இருந்துக்கலாம் நான் வாட்சோட இருக்கு மாதிரி அந்த ஐயா அக்னி நாங்கள் அவ்வளோ காய்ச்சி நிற்கிறோம் நீங்களுக்கு அவர்கிட்ட எப்போ கடைசியாக வந்தேன்ட பார்த்து சொல்லலாம் இது என்னடா இந்த ஆட்டோ ஒவ்வொரு நாள் இதில் விட்டா என்ன அவ்வளோ எங்களுக்கு நியூ இயர் கிஃப்டா அக்னியை கதைப்ப அரோரா போடாப்பா ஐயப்பருக்கு கொடுக்கணும் வணக்கம் நான் இங்கே ஊரில் இல்லை நம்ம தொட்டடியா மாட்டா போயிருக்கிறீங்களா அங்க அப்ப அதான் பழைய வீதி கட்டிய மாட்ட கலப்பு அதான் சொல்ல ஊர்ல இல்லைண்டு ஊர்ல இல்லை நான் அப்ப நாளைக்கு நீங்க தொட்டடிக்கு பாட்டியாட்டா போயிருக்கேன் அதெல்லாம் பழசு இப்போ பார்த்தீங்க அங்க ஆட்டோவுக்கு பின்னால் மட்டும் ஃபேன் இல்லாமல் இருக்கிறாடா அப்போ ஓகே சரியா அரைச்சிடா ஆத்தே வருஷம் என்னண்டு போகுது அந்த மைக்கே கம்மி முதல்ல அன்று கோல் எடுத்தால் இங்கே வரலையே முதல்ல கோல் ஒன்று அடிச்சு விடுவான் தான் சேர்த்து போட்டு தெரியல ஏனா அங்க தெரிஞ்சு காந்தன் மற்ற வேற ஒரு பெண்கள் யாரும் பார்க்கணும் ஐயர் பெண்கள் என்னது இப்போ இந்த சேட்டை போட்டுறதுக்கு இந்த சேட்டை இப்போ போடுறதுக்கு போடாட்டிக்கலாம் இப்போ அப்புறம் பூட்டி கொண்டு இருக்கிறீர்கள் இந்த ஆள் உங்களுக்கு சூடா எடுக்க கூலில் வேணி இந்த காணாடா கூல் இங்கே பேனை வண்டி எங்கே கூட்ட போறீங்க மேலே போட்டுற வேன் சரி ஆமாம் பேட்டி ஒரு 5-6 ஃபேன் வேண்டியாச்சு இந்த மேசப்பேன் அது நம்ம இங்கே மேலே போட்டு அந்த சீலிங் பேன் இருக்குல்ல அதில் ஒன்று வந்து இந்த சிவத்தில் போட்டுனேன் அப்படி இப்படி இங்கே அடிக்கிறேன் சரி அப்படியும் செய்யலாம் ரெண்டா போட்டு விட்டா இந்த கோல் ஃபுல்லாக அடிக்கும் அப்படியும் செய்யலாம் அதான் சில பேர் ஊட்டி இருக்கிறதுல போயிட்டு பாருங்க நானும் பார்த்தேன் வயலே ஆட்டோ நிற்குவா இல்லை ஆட்டோ நிற்க ஆட்டோ பின்னே தான் விட்டுல அக்னியை கூப்பிட்டாருங்க அப்புறம் உங்களை வேலைங்க அவனை கூப்பிடு Can you speak English understand? How many minutes are in a fan? One fan, how many minutes? One fan, how much? How much? எவ்வளோ ஒரு ஃபேன் என்ன விளையாண்டு 15,000. இங்கே வாப்பா நீங்கள் இங்கே வா கலா ஒன் ஃபேன் ஹவு மச் ருபீஸ் 2000 அது ஒரு பேண்ட் ஒரு செட்டு 3 செட்டைக்கு 6000 நடுவில் இருக்கிற அந்த பட்டத்துக்கு 9000 15,000 நீ கொழுவுற எல்லாம் சேர்த்தா அப்படி தான் தம்பி எடுக்க எவ்வளோ வந்துட்டு போகல கூட வரும் நினைக்கிறேன் தம்பி 10,000 ரூபாயிலேருந்து இருக்கான் ஃபேன் 8,000 ரூபா வரை ஆனால் உண்மையாக இருக்கிறதா கிடக்குது யோசிச்சு இல்லாதப்பா நான் அதுக்கேப்பா இதில் படுக்க கட்டில் மங்கொண்டு வச்சாச்சு எப்படி இருக்கோன்னு யோசிச்சுப்பேன் நான் எப்போ வருவியல்னா இல்லை நான் தற்கொலை செய்ய வேண்டியிருந்தேன் சரி அம்மாவானு அது இன்னும் செலவு கூடாது அதுப்பா நான் பேனை பண்ணிட்டேன் அதுதான் இல்லை கொஞ்சம் வெட்டி உடம்பு இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டம் கலா சில்வர் ஒன்று கொண்டு வா தம்பி வாடியாக்கி இந்தா நீங்கள் குடிங்க குடிங்க 2 பேரும் குடிங்க
මොකද කතා කරන සිංහල තන්නවද තල්ලකරන්න දීනවද ඉකිරික තට්ට කරන්න තල්ලකරන්න என்ன பையா எப்போ வந்தாங்க கடைசி அவங்கள்ட்ட கடைசி எத்தனை நாள் சரியாப்பா அது பார்த்தீங்க எப்போ 2013 3 ரெண்டா 3 4 இன்னும் கொஞ்சம் வந்து அதுதான் பார்த்து நான் நீங்கள் யார் அந்த மாத காசு முடிஞ்சு அப்போ நான் இது முடிஞ்சுது அந்த அந்த நிப்பாட்டி போட்டேன் நாங்களும் கிடுவான் அதான் நிப்பாட்டையில் அனுப்பின ஆசை முடிஞ்சது திருப்பி அனுப்பியிருப்பேன் இப்போ 5000 படி கொடுக்க சொல்லி அட்டோகரா அதுக்கு நான் இருக்கிறது பாவம் என்ன இது 5000 தானே கவரேஜ் கடைஞ்சிக்கிறாங்க போன நீ இங்கே வாழ ஆளுநர் ஹேக்கவுண்டடாப்பா நீ வெளியில் நிற்கக்குள்ள அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு இங்கே கிருஷ்ணா நானும் சிரிக்கும் சிரிப்பு பொன்சிரிப்பு நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பவர் யார் அழுபவர் யார் தெரியும் அப்போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு தோட்டங்காக்க போட்ட வேலை சும்மா அதுக்கு அதை சிரிச்சுதானே பாடுறாங்க அங்கால கூப்பிட்டுருங்க ஆளு பாடியா கதைங்க வாக்கி 2 கதை மூட்டில் கதை அவளத்துக்கு மெட்டவன் இப்போ வெளியில அப்புறம் நிற்கிறான் பார்த்துக்கிட்டு வாங்க அப்புறம் எந்த நாட்டுக்கான யூரோப்ல 3 பேர் இருந்தானா போக அவசரமாக கொஞ்சம் ஐயாவுக்கு பாஸ்போர்ட் எடுக்க பார்த்துறேன் அது சரி யூரோப் எந்த நாடு உண்டபா நல்ல நாடு அந்த மொழி பொண்டவா உண்டவாண்டா அருமையான சாப்பாடு சொல்லுவா உண்டவா அருமையான அங்கே ஜெயிலில் சாப்பாடு தந்தால் ஒரு ஆள் சமைச்சு கூட சொல்லுவேன் எப்படி சாப்பாடுன்னு சொல்லுவோம் அப்படி சொல்லுவேன் உண்டவா சாப்பாடு நீங்கள் சாப்பிடுவோம் நாங்கள் அதை போடுவா உதுதான் சாமா மண்டான் கூட அவருக்கு இப்போ நல்ல வியாபாரமாமாங்க ஓ நான் இதில் வந்து இதில் கதைச்சு உங்கள் சனம் எல்லாம் அம்பது நல்ல வியாபாரம் அப்படி நீங்கள் காய்ச்சா பார்த்து காய்ச்சா பிறகு இந்த சாமான் நல்லது இதை வேண்டி சுருட்டை உங்கள் ராசம் வைக்காது இதுவும் ஒரு தயாரிப்பு தானே இது யாரோ வினக்கட்டு கட்டி அதை நூல் இதை செஞ்சு பாரிசத்துக்கு இல்லை செய்யும் ஒரு சாமான் எடுத்து அவுட்டு பார்க்கணும் அவுட்டு பார்க்கணும் அடிச்சு பார்க்குறோம் அப்பா இது தனி பொயிலே சுற்றி இருக்கு தனி பொயில் பூவை ஓட்டிமிக்க பொருள் போட்டு சோப்பு போடுறாரு அட இது வந்து தனியாக பொயிலேடாப்பா தனி பொயில் இது அற்கோலும் இருக்காது போட்டுறாங்க அற்கோலும் இருக்காண்டு பாப்பா என்ன இந்த வேறு அற்கோலும் இருக்கு இது யாரோ மீனக்கட்டு இது இது கையால் இந்த நூல் சுற்றுறாங்க கையால் கோயிலையும் கையால் சுற்றுறாங்க அதில் பெற்றோருக்கு முன்னால் வைத்தது இதே போட்டு கிடக்கு புகைத்தல் உடல்நலத்துக்கு தெரிஞ்சு கூட அடிக்கிறே அட இங்கே வர விளையாட்டையா பாரு பாரு தனி போயிட்டே பாரு அங்கே கொள்ளியே போ இதுவே அந்த கங்களாக சுத்தப்படுது என்ன
இதை வந்து வெற்றினாலும் சாப்பிட மாட்டாங்க. அதான் நான் பார்க்குறேன். சில பேர் முறுக்கி சாப்பிடு. இப்போ சிலர் வெத்தில குறுக்க போயில இல்லைன்னு எடுத்துட்டு அதுக்கு பார்க்க ஒரு கட்டு சுருட்ட வண்டி போட்டு அதுலேயே போயில எடுத்து சாப்பிட்றாங்க. அந்த வெற்றில கோயிலோட பவராக அட இஞ்சி வரேன் அக்கின் இங்கே இதில் மேலால் ஒரு தோல் மாதிரி சரியோ. அடுத்தது கொஞ்சம் ஒரு தடிப்பான ஒரு 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 செட் உண்டு. அப்புறம் உள்ளுக்கு தூள் மாதிரி தூள் காலம் பொயில தூள் கையை கொண்ட இந்த மனம் நின்று பிடிக்கண்டா போவாடா வேற பொயில தூள் இதான் அந்த எரிஞ்சு கொடுக்குறது. எரிஞ்சு கொடுக்குறேன். கிட்ட 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 நான் எங்கே இந்த தம்பி கேட்குறது அங்கே கவிதாஸ் பண்டத்தை ஆளுண்டாக்க மாட்டேது தம்பியை எனக்கு பிடிச்சது ஒன்றாமல் இன்னும் கவலைப்பட்டு நான் எடுத்து எனக்கு ஒரு ஃபோன் எடுத்தாலும் அதில் நீங்கள் ஒரு ஆறுதலான காய்ச்சல்னா நான் ஆறுதல் ஆகிட்டு நீங்கள் சொல்கிறேன். இது இதில் நாளைக்கு இதில் 3 வகையாக இருக்குது. அவன் அந்த மேல் ஒரு செட் உண்டு. இது ஒரு செட். ரெண்டாவது ஒரு செட் உண்டு. அந்த தேயிலையில் மாதிரி பிரிப்பு உண்டு. கத்திரிக்கோளால் தூளாக்கி போட்டு ஆண்டி அதில் வச்சது சித்துறாது. இது இப்போ நீங்கள் எவ்வளோ ஆழமாக பார்த்துறீங்க? நான் தம்பி இப்போ ஒரு 5 போயில திருப்பி கிடந்து அவனுக்கு வேறு பேரப்பா திருப்பி அதே மாதிரி செஞ்சா ஒரு சுருட்டுக்கு சில அந்த குலாக்க ஈரல் எரிங்க எப்படி கதை உண்மையா சாத்தியம் என்னப்பா ஒரு சுருட்டு என்ன 10 ரூபா இருந்தாலும் தான் பகுதியாரங்க தர 10 ரூபா காசு தான் போனால் சீனி பிஜியா சரி அப்படி விளையாட்டு தங்கு சார் இதுங்க இப்போ எவ்வளோ அடிக்குது எவ்வளோ ஆகுமாப்பா போய்க்கிறீங்க? நான் 17 அவ்வளோ சரி கூட வரும் அங்கே சிகரெட்டு பார்த்தீங்கன்னா இது சுருட்டு 17 வயசு. சின்ன எத்தனை வயசு சார்? சின்னதில் நான் கொழும்புக்கு போனேன் 20 வயசு. அது பிறகு அங்கேயே வேண்டி பார்த்துட்டோம். அங்கேயும் இதுதான் கொழும்புலையோ பீடியோ இல்லை சுருட்டு அந்த இதில் விட கொஞ்சம் செக்கட்டி தெரியல விட தெரியுமா போய் பொதுவாக 10 ரூபா கிடக்கு கேன்சர் கதை உண்மையாக போய்யோ சில பேருக்கு வேறு இல்லை குழந்தைகளுக்கு இப்போ வந்திருக்கப்பா அதெல்லாம் 10 ரூபா இல்லை அதெல்லாம் என்ன சுருட்டு கொஞ்சம் மொத்தமாக போச்சு போல இல்லை அது சரி சுத்து பாம்பு அது தம்பி ஏறிஞ்சு விடாது அது அப்படி சும்மா அப்போ இப்போ ஆளுக்கு நாங்கள் 2ஆம் மாதம் 23ஆம் தேதி வந்தேன்னு சொன்னால் 3 23 4 3ஆம் மாதமும் 4ஆம் மாதம் காசை கொடுப்போம். ஏன்னா 2 மாதம் காசை கொடுப்போம். ஏன்னா நீ இப்போ ஏற்கனவே 2 மாதம் ஆயிடுச்சு. 3ஆம் மாதம் கொடுக்கல. இப்போ 4ஆம் மாதம் பிறகு ஏண்டா நீ 6ஆம் மாதம் 23 வருவோமா? 5ஆம் மாதம் இப்போ இடையில கோல் நான் நீங்கள் அந்த சொல்கிற டேட்டு பிஞ்சினால தான் நான் அடிக்க வந்தேன். அது இப்படித்தான் டாம்பனா டூம்பனா அந்த மாதிரி நாங்கள் ஊரில் நிற்கிறே தானே. அதில் அவங்க நிற்கிறா போய்ட்டு ஒன்று கிடக்க முப்பதில்லை கடவுளில் ஏன் கல்லானால் மனம் கல்லாய் போன மனிதனா அப்பா பேத்து கொண்டு பொம்மை இருக்கிறா உண்மை அங்கே போயிருக்கிறேன். அங்கே உள்ள நாளைக்கு இந்த அந்த இது இல்லை 1 வருஷ கணக்கு. ஓ 1 வருஷ கணக்கு. ஓ மையர் இந்தாப்பா இந்த 20 ரூபா போடுங்க 10 ரூபா வரும். 2 மாதம் காசா இந்த மாதத்தானே போன மாதம் சரியே. அப்பா நீங்கள் அந்த தொழில் போட்டி அடிக்கும்போதுக்கா போயிருக்கிறீங்க அந்த 5 லட்சம் 2 சொல்லி செக்யூரிட்டியாக வேறு ஆள் போட்டு அப்போ நான் பாரப்பா உட்டில வந்து ஆக்காய் அது போன மாதம் அப்பா பழசு மற்ற ஒதுக்கி அந்த ஈரல் பிள்ளைக்கு பிரச்சனை அது போன வருஷம் போயிடுவேன் போ காய் எடுத்துட்டாட்டி அது பாவம் இந்த குழந்தை தவறணும். அது எவ்வளோ உங்களுக்கு
அது நாங்கள் சாமான் சேர்த்து கொடுத்துட்டோம். செய்தவங்க தெரியுங்க உங்களுக்கு அந்த இது போட்டவங்களா முன்ன பூ மாலை போட்டவங்க அதுக்காண்டி மாலை போடுறக்காண்டி செய்யலை அது பிள்ளை இந்த பிரச்சனைக்காண்டி செஞ்சது. அவனுக்களும் இனிமேல் போக்குவரத்து ஆள் பேரும் அவள் விட மாட்டாளே. கொழுவல் 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 என்னென்னு கொழுவின என்னென்ன கொழுவின எப்படி போகணும் நல்ல விஷயம். யார் உங்களுக்கு சொன்ன ஷர்ட் போட்டுருக்க சொல்லி வீடியோவில்? காந்தன். இந்த காந்தன் அவன் மற்றது ஜெயச்சந்திரன் கனடாவில் மற்றது ஒரு எங்கள் சொந்தக்கார போட்டி வந்துட்டான். ஏன் நம்ம ஷர்ட் போட்டா அப்போ அது வறுமையில எடுக்க அசிங்கமாக ஷர்ட் போட்டு எடுத்தார். இப்போ எப்படி இருக்கு? இது இப்போ ஒரு தெரியுது. நான் புழுக்கத்தில் தெரு குத்தையில் ஃபேனுண்டா இப்போ குத்தி போட்டால் அந்த மாதிரி இருக்கும். ஃபேனுண்டா அப்போ இப்போ ஃபேன் இல்லாடியே ஃபுல்லாக கட்டிட்டுலே இருக்கும். என்ன செய்யறாங்க ஃபேன் ஒன்று கட்டாயம் தேவை. ரெண்டுக்கப்போ கடையெல்லாம் போட்டு வார வழியில் ஒரு கடை வந்து வந்து வந்தது. அப்புறம் வேண்டி கொண்டு வரணும் பார்த்து போட்டு அப்புறம் இங்கே என்ன பிளானில் பூட்டெல்லாம் வரியாது. இது எப்படி இந்த கொழுவிக்காம இங்கே தமிழ் இப்போ ஸ்டாண்ட் ஃபேன் வாங்கினா என்ன ஆட்டம்? ஸ்டாண்ட் ஃபேன் வேண்டினா அதுவும் பூட்டலாம் தானே. இல்லை நாங்கள் இந்த எடுத்துறது இப்போ ஸ்டாண்ட் ஃபேனை அது இங்கே 2-3 பாதுகாப்பு. என்ன தனியாக அவங்க அவனுடைய ஒன்று தீர்த்தான். இது மேலே போட்டுனா பழுதா போதான் அது லேசில் முந்தி நாங்கள் அதுதான் பச்சுதான். நீங்கள் வர முதல் இப்போ காட்டி சீட்டு அது பழுதாப்பு கனகாலம் அதுவும் பழுதான் போயிட்டு கனகாலம் அப்புறம் இப்போ ஸ்டாண்ட் ஃபேன் 3 நாள் பழுதா போட்டாங்களா? 3 நாள் ஃபேன் உங்கள்கிட்ட அது ஃபேன் வந்து ஒன்று இந்த அச்சு வலிக்க புதுசாக பண்ண 8,000 ரூபாய்க்கு. அப்போ மற்றது இங்கே வீட்டை இருந்தோண்டு கொண்டு அப்போ இப்போ இதில் என்ன அப்போ சீலிங் ஃபேன் இதில் ஒரு 10,000 ரூபா மணிக்கு என்ன பாருங்க அந்த பிடிங்க நாட்டிய சொல்லி வேணும் ஒரே நேரம். எங்கே ஒரு சென்டரா பார்த்து போட்டு விளையாட்டி இந்த அரைக்க போட்ட புரியுங்களா? அரைக்க இல்லைங்க இதில் போட்டுனா நீங்கள் படுக்கலாம். இதில் கட்டில் போட்டு சீலிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து இருக்கணும். ஸ்டாண்ட் ஃபேன்டா நீங்கள் கொண்டு வைக்கலாம். விளங்கு தான் இப்போ ஸ்டாண்ட் ஃபேன்டா நீங்கள் இதில் வச்சுட்டு இருக்கலாம். பார்க்கலாம் இரவு படுக்கைக்காக அதை கொண்டு வரலாம். அதே என்னப்பா அப்படி பழுதா போகுது? என்ன சார் இங்கே யார் அப்படி படிகள் இருக்கிற? இப்போ வரையில் தானே போக என்ன செய்யறது? என்ன பொறுத்தவரைக்கும் ஸ்டாண்ட் ஃபேன் தானே இல்லை. நீங்கள் அடுத்த மாதம் காண்டாவன் 25 தானே அது ஆக பொக்கியாக இருக்கும். காற்று ஆக இப்போ நான் வராடி சார முடியல இருந்தீங்களே. அம்மா இப்போ சாரண்டா என்ன பிளான்ல சாவியல் தூக்கோ மைய யார் எழும்பி போடுற தூக்கு? நானே போடுறேன். ஒரு ஆண்டு விழுந்து போன ஆண்டு அது ஆயில போய் விழுந்து போகணும் டொய்லெட்டு. மையர் இப்போ நீங்கள் வந்துட்டு சாப்பிட்றீங்கன்னா எப்படி சாவிங்க? தூக்கு கதில் மேலே எதில் போடுவீங்க தூக்கு? அதான் முன்னப்பா ஏறிக்கறி கட்டி போட்டு செட்டப்பா அவ்வளோனுமே ஜெயிலில் தவசித்தர் போட்டேன். நான் தவசித்தர்னா என்ன என்ன இந்த கீட்டடா ரம்பி இந்த கீட்டை அதாவது வச்சிங்களா அது போட்டுட்டு தூங்கி ரீனா போல கத்துவாங்க. பயந்து போனேன். நானே இந்த காலை உயர்த்தி ஒரு மணிக்கு அவுட்டு போட்டு அவங்க கமலாவில் விழுந்துட்டு போகுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அவ்வளோ ஒரு மேலே ஏறி போட கஷ்டமாண்டா. இந்த யூஎஸ் கட்டை இருக்குல்ல இதில் ஒரு 4 கட்டை 5 கட்டையை சுற்றி வரைஞ்சி கட்டி போட்டு ஒரு அளவான உயரத்தில் அப்படி போட்டு
இப்படி இருந்தபடி சட்டன்னு விழுங்க ஓ அப்படி எவ்வளோ சரி அப்படி என்ன உயரம்னு தேவை இல்லைடா என்ன ஏற மாட்டார்லடா கழுத்து எழுப்படுத்தே அப்படிதான் எங்கடா ஒரு படியம் போட்டவன் ஜீவன்ராஜன் அவன் செத்துட்டான் இந்த ஜன்னல்ல எப்படி போட்டு அப்படியே அதில் கிடந்தவன் உங்களை அது சுகம் இந்த வரை மற்றது வந்து கயிற்றுல இப்படி போடுறது சில இருக்க பஞ்சு பண்ணுவா கயிற்றுல விட கட்டு கம்பியில் விட சுகம் அது தங்குசி ஓ அதை இன்னும் பட்டிக்கு சர்றண்டு ஓ அறுத்து போடும் பக்கண்டு இப்போ ஒரு கைக்கு அமத்தாட்டிலும் அறுத்து போடும் பக்கண்டு ஓ ஐடியாவில் மற்றது என்னென்னா செய்யற ஒற்றே ஸ்போர்ட்லேயே போயிடும் வேண்டாம் அப்புறம் தப்பி கிப்பி அப்புறம் விசாரவையில் அதை விட மருந்தெண்ணை கொடுக்குறா சுப்போம் மண்ணெண்ணையோ மருந்து என்ன அது வயிற்றுக்கு நான் போய் வேதனையப்பா இதண்டா ஒரு மிஞ்சி போனால் 5 நிமிஷம் துடிச்சல் இல்லை ஒரு கோழியை கழுத்தில் கூட குடிக்கும் ஒரு வாழை செய்யத்தான் ஃபேன் இல்லை ஒரு வாழை செய்ய இல்லை மற்றது இப்போ ஃபேன் அப்போ ஃபேன் இந்த இப்போ நீங்கள் என்ன ஐடியா இருக்கீங்க சொல்லுங்க அப்புறம் ஃபேனை கொண்டு வாண்டா ஏன்னா இந்த அந்த வெயில் பக்கம் வெடிக்குது வெடிக்க விட்டிக்குது சாரி போறான்னு நோக்க வேண்டாம் அப்புறம் என் ஃபேனை அப்புறம் நான் அது உங்களுக்கு அடித்து சொல்லணும் 25ஆம் என்ன போறேன்டா எங்களை ஃபோன் பண்ணக்கூடாது சிக்கலா போடும் நான் எல்லாம் எழுதி என்னண்டு இங்கே இருந்து என்னால் தான் நான் செத்தேன் மனசியும் பொறுப்பு இல்லை உங்களை என்னட்ட வார பொடிகள் 3 பேரும் பொறுப்பு இல்லை நான் அவையோட அன்பாக ஆதரவாக செயல்படுறேன் ஐயோ நான் இந்த எழுத்தை பற்றி தெரியும் சரி உங்கள் ஹொப்பி வேணாடா கோல்டு இல்லை அங்கே கொடுத்து இங்கே ஒரு ஹொப்பி வேணையும் இல்லை இப்போ உங்களை எழுத்து பார்ப்போம்டா எழுத்து நான் அடிவேதி தான் பார்த்தேன் எங்கே அச்சுவேதி அடிவேதி ஆலரம் பாடசாலையா போனீங்கலாம் அதோட விட்டுட்டேன் ரோஜாமாட்டோம் விட்டுட்டு தான் தோட்டம் கொஞ்சம் அடுத்தோடைய தான் இருக்கு ஆட்டோடு மையர் இந்த விசாக்கரையில் விடுங்க இன்னும் இப்போ என்ன உண்மையாக போட போயிடும் போடு பார்ப்போம் ஃபேன் இப்போ இதே நீ இந்த காசு கடன்கள் கொடுத்து அங்கே கொடுக்கா எல்லாம் சரி நீங்களே விலைக்க வேண்டி வந்திருந்தால் ஒரு அளவில் நாங்கள் செயற்பட்டிருப்போம் நீ இது கடன் கொடுத்தா பாரமாக இப்போ நாங்கள் விலைக்க வேண்டியிருந்தாரு நாங்கள் எப்படியே பண்ணியிருந்தாரு இல்லை நீங்கள் அங்கே இந்த அச்சு வைக்க விட நெல்லி அடியில் கொஞ்சம் மேலே சாமான் அதான் நான் சொன்னேன் நீங்கள் விலைக்கு அங்கே அதுக்கு இப்போ சாமான் நான் இதில் பார்க்க வேண்டியதா அந்த கொழுவி கம்பியும் அடுத்த முறை விலைக்கு கொண்டார்கள் நீ என்ன அடுத்த முறை வரைக்கும் அது மட்டும் இந்த வகை கேட்க புரியுது யாதிலும் 2 மணி பரவாயில்ல இதை பார்த்தீங்க அந்த சோடா மாறிட்டா பசி எடுத்து கொடு அது நீ கூலி இல்லாத இருக்கிறான் அப்புறம் வழுக்கட்டே வலிக்குதுங்க நன்றி வந்த 3 பேருக்கு சந்தோஷம் ஃபேனுக்கு தான் என்ன செய்யுது நான் இன்னைக்கு நான் இதை பூட்டி போட்டு இதில் நீங்கள் ஃபேனும் பண்ண சொல்லியே தான் இப்போ 2 மாத காசை தந்த உங்களுக்கு தோத்தான் கொஞ்சம் கையில் இருக்குமெண்டு கூட்டாளி சொல்லுவோம் இப்போ இதை நீங்கள் பெறக்க முதல் வேண்டி வந்திருந்தா அப்போ நானும் எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும் சரி இப்போ எல்லாம் உண்டு தானே இப்போ நீ இது நீங்கள் அந்த கடைக்கு அங்கே இங்கே கொடுத்து எல்லாம் உண்டு தான் கை கணக்கு கணக்கு தான் சரி இதை பார்த்து செய்யுங்க சிலவள இந்த வீடியோ பார்க்குறாங்களா சும்மா சொல்லி வச்சுருவாங்க அந்த ஆளுக்கு பேண்ட் நான் பண்ணித்தரேன் அப்படியும் ஒரு வாய்ப்பு இருக்கும் அதாவது ஒரு 5 நாள் வெயிட் பண்ணி இந்த உடன்பிறப்புகள் உதவி செய்தால் ஏதோ பார்ப்போம் அங்கே இருந்து உடன்பிறப்புகள் இருக்குத்தானே இந்த உடன்பிறப்பு போக போதும்ன்ட்டு இது போய் உதவி செய்யலாம் எந்த உடன்பிறப்பு 2 பேரையும் எடுத்து போடும் மனசுக்கே அப்போ சரியப்பா நான் வளர்க்குறேன் தம்பி வந்ததுக்கு நன்றி போட்டு வரமே சரிண்ணே சரி அப்போ சந்தோஷமாக இருக்கும் ஒரு இதுக்கு ஒரு 5 நாள் டிலே பண்ணி எடுங்க ஃபேனை பார்ப்போம் என்றால் சில விளையாடும் பார்த்துட்டு கதைச்சா கொண்ட பெரிய காசண்டியில் தான் சின்ன காசானே இல்லாட்டி ஏதாவது செய்வோப்பா ஸ்டாண்ட் பேன் செய்வான்றீங்களோ ஸ்டாண்ட் பேன் செய்வாரு
நீ கொண்டு போ சே நீ கொண்டு போ இல்லை நீங்கள் குடிங்க கொஞ்சம் சரி ஐயோ வேணாம் நான் குடிச்ச வரைக்கும் எனக்கு வந்து உங்களதான் வாங்கி வந்தேன் அந்த ஆக பிஸ்கெட் கிராக்கு ஓ நல்ல பிஸ்கெட் 3 பேருக்கு நான் ஓ இங்கே பிளேண்டி ஒன்று போட்டு பிஸ்கெட் அடிங்க சரியோ பாய் நல்ல